வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மதியம் 12 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்திகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி, சட்டப்பேரவையின் சபாநாயகராக மீண்டும் பார்த்திங்கன்னா பதவியேற்றுக்கொண்டார் ஓம் பிர்லா. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே கடந்த சட்டப்பேரவைக்கு மிக முக்கியமான நபராக இருந்தவர் ஓம் பிர்லா. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சூழ்நிலைக்கு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து தீவிரமான மழைப்பொழிவுகள் என்பது பதிவாகி இருந்ததன் விளைவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நீலகிரிக்கும் அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கும் பார்த்திங்கன்னா ஹாலிடே டிக்டேட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான நபர்களையும் உள்ளடக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அடுத்த கட்ட மிக முக்கியமான தகவல்களாக சென்னையில் 2ஆம் கட்டமாக கூடுதலாக 500 மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக முக்கியமான தகவல், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான செய்தி. அடுத்ததாக 2026க்குள் 46,584 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்கள் ஜூலை முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா செல்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, மதுரை டு பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இன்று இயக்கப்பட்டிருக்கிறது. இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பொழிவுகள் அப்படின்றது இருக்கக்கூடும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வட மாவட்டங்களிலும் சரி, அடுத்தடுத்த மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா சரி, கண்டிப்பாக தொடர்ந்து அனைத்து விதமான விஷயங்களிலுமே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா